இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள, உன் அத்தை கிட்ட மாட்டாம எப்படி எஸ்கேப் ஆயாச்சு? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லடா, அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால தான் உன்னை மிரட்டி உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பார்த்துருக்காங்க. மிரட்டினதோட விடல மாப்ள, அந்த ரவுடி பசங்களை வச்சு அடி வெளுத்துட்டாங்க. இன்னும் உடம்புல அந்த வலிலாம் இருக்கு மாப்ள. சாரிடா, என்னால் தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல. அதை விடு மாப்ள, உனக்காக இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேனா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல மாப்ள. என்ன புரியல? இல்ல, குடோன்ல உங்க அத்தை போயிட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஆனா அவங்க போகாம அங்கதான் இருப்பாங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன பொய்யை நம்பிலாம் கண்டிப்பா அவங்க போயிருக்க மாட்டாங்க. அங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்து உன்னை பேச விட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்துச்சு. அதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணேன். பரவாயில்ல மாப்ள, உன் அத்தைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. குடோன்ல உங்ககிட்ட பேசி முடிச்சதும் என் போனை புடுங்கி உன் நம்பரை தெரிஞ்சுக்க பார்த்தாங்க. நான் தான் டக்குன்னு போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன். இல்லனா நம்ம மாட்டி இருப்போம். என்ன மாப்ள யோசிக்கிற? நீ போனை கொடுத்திருந்தாலும் நான் மாட்டிருக்க மாட்டேன். அப்ப நீ 2 நம்பர் வச்சிருக்கியா மாப்ள? ஆமா, இன்னொரு நம்பர் மூலமா தான் நான் வீட்டாளுங்கிட்ட எல்லாம் பேசுவேன். மாப்ள, இது தெரியாம என் போனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டனே. போன் போன என்னடா, இன்னொரு போன் வாங்கிக்கலாம். சரி மாப்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை பத்தின உண்மையை மறைக்க போற? அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதாச்சும் அதிரடியா செஞ்சு உன்னை கண்டுபிடிச்சிட போறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே போய் அவங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் தான் இருக்கேன். நான் இப்பவே போய் சொன்னா அத்தை கோவப்பட்டு மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு வர விடாம தடுத்துருவாங்க. அப்புறம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாம போயிடும்டா. அதுக்காக தான் நான் இன்னும் சொல்லாம இருக்கேன். சரிடா, நீ அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இரு. இந்த கும்பாபிஷேகம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி மாப்ள, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா, நீ பார்த்து பத்திரமா போ. பாட்டி, வா கண்ணு. பாட்டி இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நேத்து குளிர் ஜுரம்னு சொன்னீங்களே, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லடா கண்ணு. அதான் உன் புருஷன் டாக்டரோட வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டானே, இப்ப பரவாயில்ல. கத்தி குத்துப்பட்ட இடத்துல எதுவும் வலி இருக்கா பாட்டி? காயம் இருக்குல்ல, காயம் ஆறுற வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமா குணமாயிடும் பாட்டி. சாப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன். பாட்டி, இப்ப எதுக்கு இறங்குறீங்க? நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். பக்கத்து ரூம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டிட்டு போ. பக்கத்து ரூம்லயா? அங்க என்ன இருக்கு? நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லடா கண்ணு, நான் தான் வந்து அதை எடுக்கணும். அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. நடக்காம ரெஸ்ட் எடுங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கண்டிஷனா சொல்லிட்டு போங்கம்மா. ஏய், என் பேத்திக்கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா? நான் நல்லா தான் இருக்கிறேன். சும்மா இரு, போய் வேலையை பாரு. போ போ. அட்டிக, காசு மாலை, ஒட்டியானோ, வளையல், ஜிமிக்கின்னு எல்லாமே சூப்பரா இருக்கு பாட்டி. இந்த நகைங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் போட்டுக்கிற நகை இது. எனக்கு முன்னாடி என் மாமியார் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் உன் அத்தை அபிராமி அவளும் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீயும் மற்ற பேத்திங்க எல்லாரும் இந்த நகையை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வரணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசை. பாட்டி, இதுதான் உங்க ஆசைனா கண்டிப்பா இந்த நகையை போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறோம். இது போதுண்டா கண்ணு. வேண்டாம் பாட்டி, அந்த பெட்டியில என்ன இருக்கு பாட்டி? வேண்டாண்டா கண்ணு. ஏன் பாட்டி சலிப்பா பேசுறீங்க? அதுல என்னதான் இருக்கு? சும்மா காட்டுங்களேன். பாட்டி, இதுலயும் நெக்லஸ் இருக்கு. இத காட்டிங்க, நீங்க தயங்குறீங்க. இத நான் யாருக்கு வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்கு பாட்டி? ஓ அம்மாக்காரிக்கு. அவளுக்காக இந்த நகையை பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறி நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போ ஒன்று சேர்றோமோ அப்ப இந்த நகையெல்லாம் கொடுத்து போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னி வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பமே அமையல. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் வணங்குற என் அப்ப முருகன் அந்த நல்ல நாளை சீக்கிரமா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி, இந்த நகையை என்கிட்ட கொடுங்க. நான் அம்மா கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்றேன். இது எல்லாமே நம்ம குடும்ப பாரம்பரிய நகம்மா. பாட்டி பாதுகாத்து ரேவதிட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆமாப்பா, பாட்டியும் இதுதான் சொன்னாங்க. இந்த நகையெல்லாம் கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு போட்டுக்க சொன்னாங்க. அக்கா, அப்போ இந்த நகையெல்லாம் இனிமே நமக்கு தானா? ஆமா, இனிமே நீ டெய்லி கூட இந்த நகையெல்லாம் போட்டுக்கலாம். ஏங்க, இந்த கல்லு வச்ச நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா ரோகு, பழைய டிசைனா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. நீ போட்டுக்கிட்டா இன்னும் அழகா இருக்கும். இந்த போட்டுக்க. இந்த ஆரம் நல்லா இருக்கு. இது கும்பாபிஷேகத்துக்கு போட்டுக்கோ. இந்த செயின் நீ போட்டுக்கம்மா, நல்லா இருக்கும். எங்க சரி பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? இத பாரு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்குல்ல? என்னது? இந்த நகையெல்லாம் பாட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு எங்களை போட்டுக்க சொன்னாங்க. ஓ, பாட்டி ஆசையா கொடுத்துருக்காங்களே, போட்டுக்கோங்க. சகல, ஆனா பாட்டி மேல எனக்கு ஒரு வருத்தம்பா. பேத்திங்களுக்கு பாருப்பா எவ்வளவு நகை கொடுத்துருக்காங்கன்னு. வேற எங்க நம்மள மறந்துட்டாங்களேப்பா. ஒரு கடா அவ்வளவு வேண்டாப்பா, ஒரு மோதிரமாவது கொடுத்துருக்கலாம். இந்த டிசைன் பாருங்க. சூப்பர். இத நீங்க பாத்தீங்களாங்க? அக்கா, நீ எப்ப வருமனு தான் நான் அங்கேயே காத்துட்டு இருந்தேன். ஏன், என்ன விஷயம்? அந்த கிழவி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லு. நம்ம ரேவதி கிட்ட ஒரு பை நிறைய நகைகளை கொடுத்து, இதெல்லாம் பரம்பரை நகைங்க, நீங்க எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்க. அத இவளும் மானங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கா. சித்தி, இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி நகை கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன். இது கிரிமினல் குற்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சின்னத்தை, அத்தை எப்போ வருவாங்கன்னு காத்திருந்து அத்தை கிட்ட பத்த வைக்கிறீங்களா? இந்த பத்த வைக்கிற வேலை எப்பதான் விடுவீங்க? ஏய், நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? பாட்டி உங்களுக்காக தான் இதை வாங்கி வச்சாங்களா? இதை என்கிட்ட கொடுத்து நாளைக்கு உங்களை போட்டுக்க சொன்னாங்க. இந்தாங்கம்மா.